ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனியன் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல்ல ஒரு 4 வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்ப அதில பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதில 1 ஸ்பூன் போல சோம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப இதில கொஞ்சமா வந்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும், கருவேப்பிலை இலைகளும் நம்ம வந்து உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் போல ரவை வந்து நான் உள்ள சேர்த்துருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன் கிட்ட இருக்கும். அது சேர்த்துக்கிடுங்க. இப்ப இதில ஒரு 1/4 கப் அளவு அரிசி மாவு வந்து நான் உள்ள சேர்த்துருக்கேன். இப்ப இதில ஒரு 1 கப் அளவு கடலை மாவு வந்து உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சமா தேவையான அளவு உப்பு வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப வெதுவெதுப்பான ஆயில் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கோங்க. அப்பதான் நம்மளோட பக்கோடா வந்து நல்லா கிரிஸ்பியா மொறு மொறுன்னு கிடைக்கும். இப்ப இத வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம, அந்த வெங்காயத்தில இருக்கிற தண்ணியிலேயே வந்து நம்ம வந்து நல்லா வந்து பெசஞ்சு குடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. வெங்காயத்த நல்லா பெசஞ்சு குடுக்கும்போது, அதில இருக்கிற தண்ணியிலேயே அந்த மாவுலாம் வந்து நம்மளுக்கு கரெக்ட்டா ஆகி வரும். எடுத்த உடனே நம்ம தண்ணி சேர்த்தாக்கா, அப்ப பக்கோடா சரியா கிடைக்காது நமக்கு மாவு. இப்ப இதில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து, மாவ வந்து நல்லா வந்து பெசஞ்சு குடுத்துக்கோங்க. இப்ப அதில இருக்கிற கடலை மாவு, அரிசி மாவுலாம் வந்து அதில வந்து நல்லா வந்து நம்மளுக்கு கலந்து வரும். இப்ப இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க நம்மளோட பக்கோடாவுக்கு ரெடி ஆயிடுச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது மாரி ஸ்டேஜ்ல நம்மளுக்கு வந்து மாவு இருக்கணும். இப்ப இத நம்ம ஆயில்ல போட்டு அப்படியே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது அப்படியே இருக்கட்டும். இப்ப அதுக்கு இடையில நம்ம வந்து எண்ணெய் வந்து நல்லா காய வச்சு வச்சிருக்கோம். இப்ப அதில நம்ம வந்து பக்கோடாக்கள இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி போட்டு எடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி ஆகுது. எண்ணெய் வந்து ஃபர்ஸ்ட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு, அப்புறமா வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப இத வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் அப்படியே. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்க நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிரிஸ்பியா இருக்கும். நம்ம சேனல புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இப்ப பாருங்க நம்மளோட பக்கோடா வந்து நல்லா பொன்னிறமா செவக்க வேக வச்சு எடுத்தாச்சு. இத அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஈவினிங் டைம்ல நல்லா சுட சுட டீ, காஃபிங்களோட நம்ம சர்வ் பண்ணும்போது, வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. இத அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு, அப்படியே ஈவினிங்ல ஒரு டீ, காஃபி போட்டு நம்ம சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட ஆனியன் பக்கோடா வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.